2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கு 200 இலக்காக வைத்து திமுக தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. இதனிலையில் வருகின்ற 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கக்கூடிய இளைஞரணி மாநாடு மிகவும் விமர்சையாக நடைபெறும் எனவும் இன்றைய தினம் இளைஞரணி செயலாளர் உதயநிதி தனது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த இளைஞர் அணியானது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு ஆணையான ஒரு இயக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஏனென்றால் இளைஞரணியில் இருந்தவர்கள் தான் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் மக்கள் பணியை ஆற்றக்கூடிய முக்கிய பதவிகளை வகித்ததில் இளைஞரணிக்கு பெரும்பாலான பங்கு உள்ளதாகவும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் வருகின்ற 14ஆம் தேதி கூட இருக்கக்கூடிய இந்த இளைஞரணி மாநாடு வடக்கு மண்டல பொறுத்தவரை வடக்கு மண்டல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பங்கேற்கக்கூடிய திமுக இளைஞரணி அமைப்பை சேர்ந்த நபர்கள் இதில் பங்கேற்கக்கூடிய இருக்கின்றனர். இது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய ஒரு மாற்றாக அமைய வேண்டும், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி துவங்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டமானது நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இதில் சிறப்புரையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்ற உள்ளதாகவும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறது. ஒரு புறம் அரசியல், ஒரு புறம் மக்கள் சேவை என இரண்டு புறமும் அதாவது மக்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்து வருவதாகவும் அது மட்டுமல்லாமல் இளைஞர் அணியில் பணியாற்றி பதவி வகித்தவர்கள் நாடாளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் வட்டம், கழக, பேரூர் கழக, நகர, ஒன்றிய உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து மக்கள் சேவை ஆற்றி வந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது 14ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட இளைஞரணி மாநாட்டிற்கு அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்பதே அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் சாமுவேல், ஜி தமிழ் நியூஸ்.